ஹாய். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பசங்க 2 கேட்டகரி. அதுல ஒண்ணு சிம்பு, ஒண்ணு ஸ்லேவ். சிம்புனா என்ன? ஸ்லேவ்னா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? நெறைய கேட்டகரி இருக்காங்க. அதுல நம்ம இன்னைக்கு இந்த 2 கேட்டகரி பத்தி தான் பார்க்க போறோம். நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் குடுத்துடலாம். ஓகேங்களா? என்னவா இருக்கும்? சிம்புனா என்னன்னா, அத இப்போ ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ பாருங்க. You look very beautiful. You very nice, very pretty, very nice dress, and you work very big. அதான் சிம்பு. ஒரு பொண்ணு வந்து இன்டர்நெட்ல வந்து ட்ரெண்ட் ஆச்சுன்னா, அவள மென்ஷன் பண்ணி நெறைய ப்ரைட் போஸ்ட் போடுறது, மீம் போடுறது, ஸ்டேட்டஸ் போடுறது. நெறைய பேர் ரீசெண்டா இந்த பொட்டேட்டோ ஃபேஸ்ன்னு சொல்லலாம். அப்புறம் அவங்க நேம் மறந்து போச்சு. இந்த டெஸ்லான்னு சொல்லிட்டு கலாய்ப்பாங்களே. ஹோல் இன்டர்நெட்டுமே ஸோ அவங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்குமே. பெண் வெறி இருக்க கூடாது என்னைக்குமே. சில யூடியூப் சேனல்ஸ்லாம் இருப்பானுங்க, தற்கூரிங்க. அவனுங்க அந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுத்து அதை ஒரு பெரிய செலிபிரிட்டி ரேஞ்சுக்கு ஆக்கி விட்டுருவாங்க. ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? ஸோ உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, தானும் ஒரு செலிபிரிட்டி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பில்டப் பண்ணும். இது ஒரு படிக்கு மேல போயிட்டு தன்னோட இன்ஸ்டா பேஜ், எஃபி பேஜ் எல்லாம் என்ன பண்ணாங்க பார்த்தோன்னா, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கூட கொலாப் வச்சுக்கிட்டு பெய்ட் ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். நான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றேன், இதனாலதான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பதான் அதை வாங்கியே இருப்பாங்க. யூஸ் கூட பண்ணிருக்க மாட்டாங்க. இவங்க இந்த ஒரு பக்கம் இவளுக்கு வந்து அது மூலியமா ரெவன்யூ கெயின் பண்ணிட்டு இருப்பா. ஆனா நம்ம பசங்க திறந்துட்டு மீன் வாயை கண்ணை திறந்துட்டு லைக்கை போட்டு கமெண்ட் போட்டுட்டு கமெண்ட்லயே வாழ்வானுங்க. கோபி நடக்கும்போது ஒரு கால் தயாரில படாம ரோஜா பூ கொட்டி அதுல இருக்க முள்ளு குத்தாம அப்படியே தாங்கி 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 தாங்கி. ஸோ இதுதான் சிம்பிள்னு சொல்லலாம். அந்த புள்ளையை அப்படியே விட்டு இருந்தா கூட அது நார்மலா இருந்திருக்கும். ஆனா இவனுங்க ட்ரெண்ட் பண்ற பேர்ல ஒரு பிசினஸ் மேக்னெட்டா அவங்க மாத்தி வச்சுட்டு இருப்பாங்க. ஆமா. ஸோ இதெல்லாம் சிம்ப் கேட்டகரியில ஆட் ஆகும். எல்லாத்துக்கும் தெரியணும்ல. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஸ்லேவ்னு சொல்லலாம். ஸ்லேவ்னா என்னன்னா அடிமைன்னு சொல்லலாம் தமிழ்ல. பட் நம்ம பசங்க வந்து எதுக்கு அடிமையா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆக்ட்ரஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் அடிமையா இருக்கும்னு நினைப்பானுங்க. நம்ம பசங்க யார் யாருக்கு மோஸ்டா ஸ்லேவா இருக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, சமந்தா, அப்புறம் பூஜா ஹெட்ஜ். இப்போ ரீசெண்டா ஒருத்தங்க வந்தாங்க. அவங்க யாரு? அவங்க மிருனால் தாகூர் சொல்லிட்டு. ஆமா, அவங்களுக்கு அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி போஸ்ட் பண்ணுவாங்க. நம்மளும் என்ன பண்றது, வேற வழி இல்லாம பாத்துருவோம். பார்த்துட்டு என்ன பண்ணுவோம், இந்த கையால நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல கமெண்ட் பண்ணுவோம். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது? அதுலயும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல போயிட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கமெண்ட் பண்ணுவானுங்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. அதெல்லாம் அவங்க படிக்கிறாங்களா எனக்கு தெரியல. எனக்கு தமிழ் தெரியாதோ, இங்கிலீஷ்ல பண்ணுவானுங்க, சில பேர் இங்கிலீஷ்ல பண்ணுவானுங்க. அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி தான் போடுறாங்க போஸ்ட்லாம். ஸ்லேவா இருக்கிற கேட்டகிரியில இன்னும் பசங்க ரொம்ப காஜா போயிட்டு ஒரு படிக்கு மேல 18+ மீம்லாம் போட ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. அந்த ஸ்னாப் எடுத்துட்டு இவனுங்க இந்த சிவா மனசு சக்தியில ஒரு சீன் வரும்ல, இல்லடா மூஞ்சி மேல சொல்றேன், மூஞ்சி மேல. அதே மாதிரி சிட் ஆன் மை ஃபேஸ் டின்னு சொல்லுவானுங்க இங்கிலீஷ்ல. மூஞ்சி மேல உட்காரு, மூஞ்சி மேலன்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க. அது ஒரு மாதிரி கூச்சமா இருக்காது, அநீதியா இருக்காது. என்ன அசிங்க பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அவங்களோட ஃபேண்டசி பாருங்க, இமேஜினேஷன் எங்கேயோ போகுது. அவங்க இந்த மாதிரி போஸ்ட் போறாங்க, பசங்க இந்த மாதிரி டெம்ப்ட் ஆகுறானுங்க. எதுவும் தப்பு இல்லை. ஏன் சொல்லுங்க, ஏன்னா நானே அப்படிதானே. லவ் பண்ற உன்ன செருப்பால் அடிக்கணும்டா. ஸோ இதெல்லாம் பார்த்து அப்துல் கலாம் என்ன நினைப்பாரு, ஃபியூச்சர் இந்தியா யங்ஸ்டர் கையிலன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனா இவனுங்க கையில எதை பிடிச்சிட்டு என்ன ஃபியூச்சர் நினைச்சு சுத்தின்னு இருக்கானுங்கன்னு தெரியல. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. இதெல்லாம் மேல இருந்து அவர் பார்த்தாருன்னா என்ன நினைப்பாரு? சரி விடுங்க, அவர் என்ன நினைக்கிறது, நானே அப்படிதானே. அடங்கொக்காலவனே, இது உனக்கு ஒரு பெருமையாடா. நான் நிறைய போஸ்ட் எல்லாம் பார்ப்பேன். அந்த மாதிரி போஸ்ட் பாக்குறப்ப 35 ஏஜுக்கு மேல இருக்கவங்க தான் பண்ணுவாங்களே. அதாவது அங்கிள் ஏஜ் அக்கௌண்ட்டை வந்து பப்ளிக்ல தான் போட்டிருப்பாங்க. அதுல அவன் ஃபேமிலி போட்டோ, அவன் குழந்தைங்க போட்டோ, அவன் பேத்தி போட்டோ எல்லாம் ஒரு தாத்தாவை நான் பார்த்திருக்கேன். அவர் ரொம்ப வயசானவர். ஒரு அது அந்த ஹீரோயினுக்கு சொல்லல. அவங்க கமெண்ட்ல போயிட்டு வாவுன்னு சொல்லிட்டு அவர் நம்பரை போட்டிருக்காரு. அவரு அவ்வளவு வெறி. பசங்க கண்ணிலேயே அப்படியே என்ன சொல்றது, கண்ணிலேயே பண்ணிடுறானுங்க. ஒரு மாதிரி கண்ணிலேயே கற்பழிச்சிருவானுங்க போல. கண்ணு வேண்டாடா சாமி,
தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன் திருந்திங்கடா கண்ணு திருந்திங்கடா. அந்த அளவு பண்றானுங்க. ஒரு போஸ்ட் போட்டா போதும். இதுக்கு சில பேர் என்ன சொல்றது முட்டு கொடுப்பானுங்க. அவங்க காட்டுறதுனால தான் நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனும் வச்சிருப்பானுங்க. கண்ணில் மிளகாத்தூள் கொட்டிட்டு மிளகாத்தூள்ல காரம் இல்லை, உங்க கண்ணில் தான் காரம், அதான் எரியுது அப்படின்னு சொல்ற மாதிரி அவனுங்க பாக்குறதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துப்பானுங்க. இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம், 1000 எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லிட்டே போனா நம்ம ஒருத்தனை தப்புன்னு சொல்றேன்னா அவன் ரைட்டுன்னு சொல்றதுக்கு 1000 பாயிண்ட் பேசுவான். ஏன் பாக்குறியா பாத்துக்கோ, அதோட போயிடு. அதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டாத. எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு அப்படின்னு நீங்க சொல்றது கேட்கு. நம்ம பசங்களையும் குறை சொல்ல முடியாது, ஆனா பசங்களும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கானுங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ ரொம்ப வல்கரா இருக்கு எனக்கு தெரியல. வல்கரெல்லாம் பேசிருக்க மாட்டேன். மேபி அது வல்கரா இருந்துச்சுன்னா தவறுதெல்லாம் வந்துருச்சுங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. சாரி, சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். சரி, ஓகே, நன்றி 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 நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க.